இவர் முகமோ அன்றளர்ந்த தாமரை, இவர் முகமோ அன்றளர்ந்த தாமரை, அகமோ வெண்மை தும்பை பூ. செய்தொழில் இவர் பெருந்தச்சர், செய்தொழில் இவர் பெருந்தச்சர். தமிழோசை தேரை இயக்கும் அருந்தச்சர், தமிழோசை தேரை இயக்கும் அருந்தச்சர். காமராஜரின் தொண்டு குறித்து கற்கண்டு கவிபாட அழைக்கிறேன். காமராஜரின் தொண்டு குறித்து கற்கண்டு கவிபாட அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தமிழோசை கவிஞர் மன்றத்தினுடைய அழைப்பை ஏற்று இங்கு திரளாக வருகின்றிருக்கும் என் தாய் தமிழ் கவி உறவுகளே, இந்த மாதாந்திர கூட்டத்தை பல்வேறு தலைவர்களை முன்னிலைப்படுத்தி எனது இனிய நண்பர் அட்லாஸ் அன்சாரினுடைய நினைவரங்கமாக இந்த அரங்கை அமைத்து அதில் கர்ம வீரர் காமராஜரை கவிபாட வைத்தமைக்கு இந்த தமிழோசைக்கு முதற்கனிய நன்றிதனை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது என் உயிரும் நினைவும் உள்ளவரை நான் மறவாத சில நண்பர்களில் என்னை விட்டு நீங்காத இடம்பெற்ற ஒரு மாமனிதன் இந்த அட்லாஸ் அன்சாரி அவர்கள். காரணம், இந்த கவியரங்கத்திற்கு நான் மரபு கருதி கவியரங்கத்திற்குள் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி மிகப்பெரிய அற்புதமான தலைவர்கள் எல்லாம் இந்த மாதாந்திர கூட்டத்திற்கு சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நான் கவியரங்கத்தை முடித்துவிட்டு வாய்ப்பு இருந்தால் அவர்களை பற்றி கூட ஒரு சில வார்த்தைகளை நான் இங்கு பதிவு செய்யலாம் என்று எண்ணுகிறேன். காரணம், காமராஜர் என்றாலே அவரின் தன்னிகரில்லா உழைப்பும் உண்மை என்பால் கொண்ட தளராத நம்பிக்கையும் மனித உரிமையில் அவர் கொண்ட நாட்டமும் கால சுவடுகளாய் கலங்கரை விளக்காக நம்மை ஆளும் ஒரு அணையா தீபம் பெருந்தலைவர் காமராஜர் என்று சொன்னால் அது மிகை அல்ல. சில மனிதர்கள் உடல் மூச்சையாகிறது, அவர்களுடைய லட்சியம் ஒருபோதும் மூச்சையாவதில்லை. சில மனிதர்களுடைய உடல் மூச்சையாகிறது, அவருடைய லட்சியம் ஒருபோதும் மரணிப்பதில்லை. அப்படித்தான் எப்படியும் வாழலாம் என்ற எண்ணம் கலைத்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற எண்ணம் சுமந்து வாழ்ந்ததனால் அப்படி வாழ்ந்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று எண்ணும் போது சில மனிதர்கள் புனிதராகிறார்கள், அவர்கள் காலம் கடந்து நம்மை ஆளுகிறார்கள். கர்ம வீரர் காமராஜனுடைய தொண்டு என்ற தலைப்பு. இந்த தலைப்புக்கு என் கவியரங்க தலைமையை, இந்த தலைமைக்கின் கீழ் நான் கவிதை பாட வேண்டும் என்றால் தண்ணீர் குடிக்க வேண்டும். என் கவியரங்க தலைமையே, தமிழோசையின் தங்க தமிழன் என்ற பட்டயம் வென்ற புலமையே. தமிழ் என்றால் நித்திரை மணப்பவன் நீ, தமிழ் என்றால் நித்திரை மணப்பவன் நீ. போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், என்றும் என் பணி அவன் பணி என்று மீசை முறுக்காத பாரதியே. தமிழில் வகுனெடுத்து கவிபாடும் சாரதியே, தமிழில் வகுனெடுத்து கவிபாடும் சாரதியே. ஐயா சத்யா, என் வணக்கம் ஏற்பு. தன் முகவரி நிலை பெற புரட்சி செய்பவர் பலருண்டு, தன் முகவரி நிலை பெற புரட்சி செய்பவர் பலருண்டு. வாடிய பயிரை காணும் போதெல்லாம் என் உள்ளம் வாடுகிறது என்று சொன்ன வள்ளலார்களும் இங்கே உண்டு. இன்று வரை தமிழக வரலாற்றில் மட்டுமல்லாமல் தேசிய அளவிலும் இமயம் போல் உயர்ந்து நின்று உலகின் பார்வையில் தன் அன்பால் ஈர்த்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை தன் தொண்டால் வாழ்வியல் மூலம் நிலைபெற செய்த தன்மான தலைவன் கர்ம வீரர் காமராஜரை பேசுவதில் என் பிறவி பயனும் உண்டு. தானத்தில் சிறந்தது கண்தானம் என்பார்கள், தானத்தில் சிறந்தது கண்தானம் என்பார்கள். அது ஒரு ஈகை. அதனிலும் பெரியது கல்விதானம் என்று கும்பிட்டு கும்பிட்டு கூண் விழுந்தவர்களை கல்வி என்னும் ஊன்றுகோளால் தலை நிமிரச் செய்த சரித்திர நாயகன், தூற்றார் இல்லாத தூயவன் கர்ம வீரர் தர்மசீல காமராஜர் என்றால் அது மிகை அல்ல. அவர் பாமரர்களுக்கு உழைத்த பண்பாளர், அவர் பாமரர்களுக்கு உழைத்த பண்பாளர், பாரதமே மதித்த அன்பாளர். துள்ளி குதிக்கும் வயதினிலே நாட்டு துயரங்கள் அவரின் மனதினிலே,
பள்ளி படிப்பில் நாட்டமில்லை, அவர் பாரத தேவிக்கு இனிய பிள்ளை. பள்ளி செல்ல இயலவில்லை, ஆனால் கல்வியே கனிவிழி என்று சொன்னார். பள்ளி செல்ல இயலவில்லை, ஆனால் கல்வியே கண்விழி என சொன்ன கல்வி சாலைகள் பல திறந்த கல்லாமை நீங்கும் அவர் திட்டம். மேடை பேச்சை நிறுத்திக் கொண்டு ஏழை வாழ்விற்கு நல்ல ஒளியை தந்தார். பதவியை பெரிதாய் எண்ணாமல் அவர் பகலறிவு உழைத்தார் உண்ணாமல். கதர் துணி உடுத்திய எளிய மகன் அவன் காலடி நடந்தால் வருமே பயன். தூற்றார் இல்லாத தூயவனாம் தொல்காப்பியமாய் வாழும் பெருந்தலைவர். தமிழன்னை சிவகாமி பெற்ற நாடார் சிந்தையில் தன்னலத்தை சிறிதும் நாடார் காதலையும் பணத்தையும் நாடார் இந்திய நாட்டு மக்கள் இன்பத்தை நாடுகின்ற அறிந்த நாடார் அவர் சுயவாழ்வில் கரும வீரராய் பொது வாழ்வில் தர்ம வீரராய் திகழ்ந்தார். ஒரு கவிஞன் எழுதுகிறான், கரும வீரரே எங்கள் காமராஜரே நீ பிறந்த போது அழுதாய். ஒரு கவிஞன் எழுதுகிறான், கரும வீரரே எங்கள் காமராஜரே நீ பிறந்த போது அழுதாய். பாலுக்காக அல்ல, பால்பட்டு கிடந்த இந்த பாரத தேசத்திற்காக. உன் வீட்டு அடுப்பில் நெருப்பில்லை, உன் நெஞ்சில் மட்டும் விடுதலை நெருப்பு. பல நாட்கள் சிறைக்குள் வாசம், உன் நினைவெல்லாம் இந்திய தேசம். உன் வீட்டு அடுப்பில் நெருப்பில்லை, உன் நெஞ்சில் மட்டும் விடுதலை நெருப்பு. பல நாட்கள் சிறைக்குள் வாசம், உன் நினைவெல்லாம் இந்திய தேசம். உருவத்தில் நிமிர்ந்த காலை உழைப்பிலே படுதேனி ஆராய்ந்து பார்க்கையில் பழுத்த ஞானி. புருவத்தை சுருக்கும் போது புதிய சிந்தனை சிற்பி. கண்ணதாசன் கவிதையில் சொல்வதென்றால், தங்கமே தன் நிலவே தன் பொதிகை சாரலே சிங்கமே என்றழைத்து தாளாட்டும் தாய் தவிர சொந்தம் என்று ஏதுமில்லை. துணை இருக்க மங்கை இல்லை, தூயமணி மண்டபங்கள் ஏதுமில்லை. ஆண்டி கையில் ஒரு ஓடு இருக்கும், அது கூட உனக்கு இல்லை என்று கண்ணதாசன் சொன்னான். இன்னும் சொன்னான், சொத்து சுகம் நாடார், சொந்தம் தடை நாடார், பொன்னென்றும் நாடார் பொருள் நாடார், ஆசிரியரை நாடார் நாடென்றே நாடித்தான், நலமென்றும் நாடாரே நாடென்றே நாடினேன் என்றார். நான் கூட சொல்லுகின்றேன், நாடார் என் உள்ளம் வாழ்கிறார், நான் அவர் நினைவால் சாகிறோம். காரணம் அவருடைய தியாகத்திற்கு முன்பு நாம் ஒன்றும் இல்லை என்று கூறி இந்த கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன அற்புதமான சிந்தனை! தன்னுடைய சிந்தனையும் முன்மொழிந்த புலவரின் சிந்தனையும் கலந்து அவருடைய தொண்டுதனை மிக அழகாக கற்கண்டா இனிக்குமாறு கொடுத்த ஐயா சாதிக்கையாவிற்கும் அவர் சொல்கிறார், கும்பிட்டு கூன் விழுந்தவர்கள் கல்வி எனும் ஊன்றுகோல் கொடுத்து தலைநிமிரச் செய்த தர்மசீலர் கர்ம வீரர் காமராஜர். தர்மசீலர் கர்ம வீரர், அந்த சந்தத்தை கவனியுங்கள், அதுதான் புலமை. அதில் கூட செய்தியை சொன்னார், கும்பிட்டு கூன் விழுந்த குலங்கள் கல்வி எனும் ஊன்றுகோல் கொடுத்து நிமிரச் செய்தவர் என்றார். காமராஜர் ஆட்சி காலத்தில் அதற்கு முன்பு 6000 பள்ளிகளை நிதி பற்றாக்குறையால் மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் அதை இழுத்து மூட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கிறார். பிறகு ஆட்சியில் அவருடைய கட்சி தான் ஆட்சி செய்கிறது. அவர் அந்த குலக்கல்வி திட்டத்தால் பதவி இறங்கி காமராஜர் பதவிக்கு வருகிறார். வந்த பின்பு காமராஜர் 8 ஆண்டுகள் அவருடைய ஆட்சிக்கு பின் தமிழ்நாட்டில் இருந்த பள்ளிகளின் எண்ணிக்கை 27,000. இன்று இத்தனை பேர் பட்டயதாரிகளாகவும் பெரிய பெரிய தொழில் படித்து இங்கு இருக்கிறோம், படிப்பு படித்து கல்வி கற்று இருக்கிறோம் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் நான் முன்பே கூறியபடி கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் தான். அவர் நாம் நேரில் பார்க்கிறோமோ இல்லையோ, அவருடைய சாதனை இத்தனை தமிழர்களை படிப்பாளிகளாக ஆக்கியது. தமிழ் குலத்தை ஒரு படித்த கற்றறிந்த சமூகமாய் மாற்றியதில் பெரும் பங்கு வைத்தவர். அதை மிக அழகாக சொன்னார் சாதிக்கையா அவர்கள். சொன்னார், நீ பிறந்த போது அழுதாய். ஒரு கவிஞன் சொன்னார், பிறந்த போது அழுதாய், பாலுக்காக அல்ல, பாழ்பட்டு கிடந்த இந்த பாரத தேசத்திற்காக. இந்த வரியை விட காமராஜருடைய தொண்டு குறித்து வேறு பெரிதாக விளக்கி விட முடியாது என்று நினைக்கிறேன். அவருக்கு என்னுடைய நன்றி, சாதிக்கையா அவர்களுக்கு நன்றி. அடுத்து நான் கூப்பிட போகும் ஒரு கவி, செயல் வீச்சில் இவர் ஒரு மாப்போசி வாஞ்சானா. செயல் வீச்சில் இவர் மாப்போசி. தமிழ் இலக்கியத்தை சுவைப்பதில் மற்றொரு ரசிகமணி டிகேசி. தமிழ் இலக்கியத்தை சுவைப்பதில் மற்றொரு ரசிகமணி டிகேசி. தமிழோசை கப்பலை திறம்பட செலுத்துவதில் இவர் ஒரு வஉசி. தமிழோசை கப்பலை திறம்பட செலுத்துவதில் இவர் ஒரு வஉசி. அவர்தானே நம் மனம் கவர்ந்த இந்த ஊகூசி.